ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ உங்களுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் யார் உங்களுக்கு 7, 12. அப்போது புதனோட இணைகிறார். அதுக்கப்புறமா வந்து புதன் வந்து கடகத்துக்கு போயிடுறாங்க. தனித்த செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. செவ்வாய் 2ல் இருந்தா அப்படின்னா வாக்கு ஸ்தானத்தில் கவனம், பேசும்போது கவனமாக பேசுங்க. அப்போது நம்ம நினைப்போம், ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் 11ஆம் இடத்துலேருந்து சனி வேறு உங்களை பார்க்குறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லோனஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தாலுமே வந்து ஒரு லாப சனியாக இருந்தாலும் லாபத்துக்குரியவர் இப்போ வந்து வக்கரமாயிருக்கார். அப்போ வருமான ஸ்தானத்தை நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓவர் திங்கிங், ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் செவ்வாயோடு இருக்கும்போது என்ன அப்படின்னா புத்திசாலித்தனமாக பேசுகிறோன்னு நினச்சி சில விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அதனால சில பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசும்போது அது தடைப்பட்டு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் புதன் வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் வந்து கடகத்துக்கு போகும்போது அவர் வந்து குருவோடும் சூரியனோடும் இணைகிறார். அப்போ உங்களுக்கு வந்து யார் அப்படின்னா சுகஸ்தானாதிபதியான சூரியன். அப்போ வந்து அவர் வந்து கடகத்தில் போய் உட்காந்து இனிவெல்லாம் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு விரயங்கள், பேச்சினால் சில வந்து பிரச்சனைகள். அப்போ நீங்கள் பேசும்போது பார்த்து பேசுங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடாக இருக்கட்டும். ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது சுப விரயங்கள், இல்லை குடும்பத்துக்கான விரயங்கள், இல்லை நீங்களே ஏதாவது பேசி வம்பு வழியை இழுத்து அதற்கான ஒரு விரயங்கள். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய பார்ட்னர்ஸ் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க புதனோடு இணையும் போது சில டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்குறது. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை பற்றின ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வரும். அப்போது என்ன அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் புதன் இணைவு அப்படின்னும் போது என்ன அப்படின்னா புதன் உங்களுடைய வருமானத்தை ஸ்தானத்தை கொடுத்தாலும் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அது ஒரு பேங்கிங். அப்போது நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு லோன், வீடு கட்டுறதுக்கான ஒரு லோன், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியோட ஹெல்ப்போ, உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப்போ, இல்லை கணவரோட ஹெல்ப்போ உங்களுக்கு வந்து சேரும். இதை இப்போ வந்து பண்ணலாமா அப்படின்னா அதிகமான வட்டியோடு எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னாலே வந்து அந்த இடம் வந்து கட் ஆஃப் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங், ஏன்னா விரையாதிபதியாகவும் உங்களுக்கு வராரு இல்லையா, அப்போ வந்து என்ன அப்படின்னா அதை ஸ்ட்ராங் அந்த விஷயத்த வந்து ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈகராக ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்போ இதனால சில பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அப்போ எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துடுங்க. பேங்கிங் விஷயங்கள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் யாருக்குமே நீங்கள் யாருக்காவது சைன் போட போகிறீங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட், இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்களும் உங்களுக்கு எதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வருது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் தனித்து, அதாவது புதன் மாறினதுக்கு அப்புறமா தனித்து இயங்கக்கூடிய செவ்வாய் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ குடும்பத்துக்கான சில விஷயங்கள் வந்து படபடப்பா ஸ்பீடாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். சின்ஸ் அவரோட புதன் வீட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யோசிக்கிறது கரெக்ட் அப்படின்னு அதையவே வந்து யோசிக்க வைக்கும், பண்ண வைக்கும். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அதற்கான செலவுகள் ஜாஸ்தியாகும். அப்போது வந்து உங்களுக்கு 4க்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சைடில் மறைமுக எதிரிகள் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எதிரிகள். ஏன்னா லக்னாதிபதியும் 6க்குரியவரும் 5ஆம் இடத்தில் நீசமாகிறார் சுக்கிரன். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு விஷயத்த தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும். அதன் மூலியமாக இப்போ லோன் வாங்குறது, நான் சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பூமிக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பூமி சம்மந்தப்பட்டவங்க, சகோதர சகோதரிகளிடத்தில் பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் அங்கே லக்னாதிபதி நீசமாகும் போது அவங்களுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கேதுவோட வந்து உங்களுக்கு அடுத்ததை வந்து சூரியன் இணைவார். அப்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எங்கே பண்ணுவார், கேதுவோட இணைவர். அப்போ 4ஆம் இடத்துல கேது சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் கெடும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கொஞ்சம் நார்மலாக ஏதாவது ஒன்று சமாளிப்பாங்க. ஆனால் ஆகஸ்ட் மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். யாரெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்க அவங்களாம் நான் முன்னாடி வந்து நான் தாப்பா உனக்கு இதை பண்ணேன், நீ ஒழுங்காரு, நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க கிட்ட வந்து பேச வந்துடுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் குரு 3ஆம் இடத்துல இருக்கு, மறைந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து 8க்குரியவர் மறையிறது நல்லது. அதே மாதிரி 11க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா மறையலாமான்னு கேட்டால் நோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனியும் இருக்கிறார். அப்போ 9, 10க்குரியவர் வந்து வக்ரமாகிறாரு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட சப்போர்ட்டும் இல்லை. அப்போ கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அதை கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டுட்டு போய்க்கோங்க ரிஷபம். மற்றபடி வந்து கொஞ்சம் தூக்கம் இருக்காது, கொஞ்சம் புலம்பல் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்காருல, வெயிட் பண்ணுங்க சரியாயிடுவார். ஸோ அவர் வக்கர நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே இதாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகோதர காரகனையும் குறிக்கும். அப்போது சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகள் இங்கே வந்து தெரியுது. கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பேங்க் வந்து லீகலாக அவங்க கிட்ட வந்து சந்திப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரி செய்துக்கோங்க. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மேஷத்துக்கு சொன்ன மாதிரியே தான் ரிஷபத்துக்கும். ஸோ 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால, லக்னாதிபதி 6க்குரிய நீசமாக இருக்கிறதுனால நம்மளாலே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த வம்பு சண்டைக்கு போக வேண்டாம். தானாக வந்த வம்பு வந்துச்சுனாலும் விலகி போயிடுங்க. வீட்டில் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் பேசுகிற மூட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். ஸோ பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க அப்படின்னா தூக்கம் கெடும். பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா. ஸோ குலதெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா வந்து குலதெய்வமே ஆன்சர் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு எதுவும் யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.